ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? அதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியும் உப்பையும் போட்டு வச்சுருக்கேன். சரியா? தண்ணியை கொதிக்க வைக்கணும். அந்த கேப்பில் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து காலிஃப்ளவரை பீஸ் பீஸாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணுவோம். சரியா? வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி மூடி வச்சுருவோம். அப்போ தான் அதில் ஏதாவது புழு ஏதாவது இருந்தாலும் அப்படியே செத்து அப்படியே தண்ணியில் மிதந்துடும். சரியா? 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. அதை எடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இப்போ என்ன, இப்போ ஒரு பவுல் எடுத்துருவோம். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இவ்வளோ எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு காரத்திற்கு ஏற்றாற்போல் வத்தல் பொடி எடுத்துக்கோங்க, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சோயா சாஸ், இவ்வளோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா, தேவையான பொருட்கள் இனி ஒரு கேப்சிகம் 1, ஒரு பல்லாரி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூடு. சரியா? கேப்சிகம் பாதி போட்டாலே போதும். அதை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வானலில் எண்ணெயை ஊற்றி ஆல்ரெடி விரைச்சி வச்சுருப்போமே காலிஃப்ளவர், அதை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். திருப்பி போட்டுருவோம். இப்போ அதாவது பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அதுக்கு பிறகு என்னென்னா, அந்த வானலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஆயில் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமே பூடு, முதல்ல அதை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. அப்புறம் இஞ்சி இருக்குல்ல, அதையும் போட்டுருங்க. ரெண்டையும் நல்லா வதக்கிடுங்க. அது இஞ்சி பூடு நல்லா வெந்ததும் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறோமே அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கு பிறகு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதையும் போட்டு அதையும் வதக்கிடுங்க. கேப்சிகத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் பல்லாரி நல்லா வதக்கி விட்டு அது வெந்த உடனே என்ன பண்ணால் கொஞ்சம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊற்றுங்க. அது பிறகு கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றுங்க. ஃபைனலாக கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் என்னென்னா, கோபி மஞ்சூரியன் இது ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன். மற்றபடி நான் ரொம்ப வீட்டில் இதெல்லாம் வாங்குறது கிடையாது. அது மாதிரி இப்போ சோயா சாஸ் ஊற்றி தான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது டிஷ் வந்ததுன்னா கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றினாலும், அதுக்கு பதில் சோயா சாஸ் பதில் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றினாலும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவேன். ஃபைனலாக என்னென்னா, காலிஃப்ளவரையும் அதில் போட்டு ஒரு கிண்டி கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான, அதுவும் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது, இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாமே பாய்சன் தான். சரியா? அதுவும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க இது. லாஸ்ட்டாக ஃபைனலாக கோபி மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனுக்கு கோபி மஞ்சூரியன் பிடிக்காது, காலிஃப்ளவர் ஃப்ரை தான் சாப்பிடுவான். ஆனால் இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டான். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டுருங்க. இப்போ என் பையன் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான் பார்த்துங்க. நான் அவனுக்கு தனியாக ஃப்ரை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அவனுக்கு நல்லா பிடிச்சிருக்கேன். ஓகே, சந்தோஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.